மொபைல் போன் ரொம்ப ஹேங் ஆகுது, ரொம்ப ஸ்லோவா இருக்குதுன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட போன்ல தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நீங்க எந்த ஆப் யூஸ் பண்றீங்களோ அந்த ஆப் மட்டும் வச்சுக்கோங்க. யூஸே பண்ணாத ஆப்லாம் உங்களோட போன்ல இருந்துச்சுன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலே உங்களோட போன்ல பாத்தீங்கன்னா ஹேங்கிங் ப்ராப்ளம் அப்படின்றது வராது. ரெண்டாவது, ஸ்டோரேஜ் நீங்க கரெக்டா உங்களோட போன்ல மெயின்டைன் பண்ணும். தேவையில்லாத போட்டோ, வீடியோ, ஃபைல்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் அப்பப்ப பார்த்து கரெக்டா டெலீட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிட்டாலே உங்களோட போன்ல பாத்தீங்கன்னா ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்காது. நீங்க சும்மா டெலீட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ரீசைக்கிள் பின்லயும் போய் செக் பண்ணணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க டெலீட் பண்றது எல்லாமே ரீசைக்கிள் பின்ல போய் ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். அதனால அதுலயுமே நீங்க டெலீட் பண்ணாதான் அது கம்ப்ளீட்டா உங்களோட ஸ்டோரேஜ்ல இருந்து ரெடியூஸ் ஆகும். அதனால தேவையில்லாத போட்டோ, வீடியோ, ஃபைல்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதை உங்களோட போன்ல இருந்து டெலீட் பண்ணிக்கோங்க. ரீசைக்கிள் பின்லையும் கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிடுங்க. ஸ்டோரேஜ் நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டாலே உங்களோட போன்ல பாத்தீங்கன்னா ஹேங்கிங் ப்ராப்ளம் அப்படின்றது இருக்காது. இப்ப ஸ்டோரேஜ் ஓவரா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட போன் தாங்காம பயங்கரமா ஹேங் ஆகும். எந்த ஆப்குள்ள போனாலும் பாத்தீங்கன்னா லோடிங் ஆயிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்லோவா இருந்துட்டு இருக்கும். அதனால ஸ்டோரேஜை கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க, ஹேங்கிங் ப்ராப்ளம் கண்டிப்பா வராது. மூணாவது, நீங்க லைட் ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். லைட் ஆப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப Facebook, இன்ஸ்டாகிராம், மோஜ், ஜோஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். சோ இந்த மாதிரி ஆப் எல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஆப் எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணாம Facebook லைட், இன்ஸ்டாகிராம் லைட், மெசஞ்சர் லைட், ஜோஸ் லைட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா லைட் ஆப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்குது. சோ அந்த மாதிரி லைட் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்றப்ப அந்த ஆப்லாம் நீங்க யூஸ் பண்றப்ப நல்லா ஸ்மூத்தா இருக்கும். இதே நீங்க மெயின் ஆப் யூஸ் பண்றப்ப ரொம்ப லேக் ஆகும், ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா இந்த லைட் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்ப அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், நல்லா இருக்கும். அதனால நீங்க லைட் ஆப்ஸை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, ரொம்ப பெஸ்டா இருக்கும். பட் லைட் ஆப்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் ஆப்ல இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா லைட் ஆப்ஸ்ல இருக்காது. அதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட். நாலாவது விஷயம், ஒரு சில செட்டிங்ஸை நம்மளோட போன்ல கரெக்டா பண்ணிட்டாலே நம்மளோட போன்ல பாத்தீங்கன்னா ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்காது. அது என்னென்ன செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டீடைல்டா பார்க்கலாம். மொபைல்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல அபவுட் போன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்துடும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அபவுட் போன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே அதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே இதில் பார்த்தீங்கன்னா பில்ட் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஒரு 4-5 டைம் தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஆர் டெவலப்பர் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பேக் நீங்கள் உங்களோட செட்டிங்ஸில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா விண்டோ அனிமேஷன் ஸ்கேலு, டிரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேலு, அனிமேட்டட் டூரேட் ஸ்கேல் இந்த மாதிரி சொல்லிட்டு 3 ஸ்கேல் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1x இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணணும். அனிமேஷன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் கிளிக் பண்ணி 3த்துமே பார்த்தீங்கன்னா அனிமேஷனை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே நீங்கள் லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அதில் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்ற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்துருப்பீங்க என்னென்ன செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணிட்டேன். பட் எனக்கு இன்னும் ஹேங் ஆகிட்டே தான் இருக்குது, மொபைல் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துட்டு இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதற்கான நேரம் இப்போ வந்தாச்சு. ஜஸ்ட் உங்களோட போனை கம்ப்ளீட்டா ரீசெட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டா ரீசெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோல சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் வச்சு நீங்க உங்களோட போனை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களோட போன் ஹேங் ஆகாது. ஸோ எந்த ட்ரிக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னா நீங்க உங்களோட போனை ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ மூலியமாக மொபைல் போன் ஹேங்கிங் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு டீடைல்டா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். பர்சனலா டவுட்லாம் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன்.